நண்பர்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 7. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த அரண்மனையில் உள்ள வேலையாட்கள் முதற்கொண்டு அனைவரும் தயாவைத்தான் பார்த்திருந்தனர். அவனது விரிந்த இதழ்களையே அதிசயத்தை பார்ப்பது போல பார்த்து வைத்தனர். ஆம், என்று தயா தன் தாயை எதிர்த்து தனியாக தொழில் தொடங்கினானோ அன்று தொலைந்தது அவனது சிரிப்பு. தயா வெளிநாட்டில் தனது மேற்படிப்பை படித்து முடித்த கையோடு தன் தாய் தந்தையரின் முன் நின்றான். நகுல் அப்போதுதான் மேற்படிப்பில் இருந்தான். கோதை தனது மகனிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைக்க நினைக்க, அவரின் எண்ணத்திற்கு மாறாக தயா தனது சொந்த முயற்சியில் தனக்கு பிடித்தமான தொழிலை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொன்னதும் கோதை கோபம் கொண்டவராக அவனது கூற்றை மறுத்தார். தந்தை அருணாச்சலத்தின் தொழில்களைத்தான் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என கட்டளையிட, தயா தனது அன்பு தாயின் கட்டளையை மீறி தனக்கு மிகவும் விருப்பமான கட்டுமான தொழிலின் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் அதை சார்ந்த தொழிலில் தன்னை முற்றிலுமாக ஈடுபடுத்தி கொண்டான். அன்றிலிருந்து தயாவே கோதையிடம் பேச முயன்றாலும் கோதை அவனிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டார். இவ்வாறு இருக்கும் நிலையில் இந்த விஷயம் அருணாச்சலத்திற்கு தெரிய வந்தது. கோதையை அழைத்து, அவன் இஷ்டம் போல விட்டுடு, இதனால நம் மகன்கிட்ட பேசுறதை நிறுத்திடாத என அறிவுறுத்த, கோதை அவரிடமும் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். அருணாச்சலம் தன் மனைவியிடம் எவ்வளவோ எடுத்து சொன்னார். கோதை, அவன் வயசுல எனக்கு இந்த தைரியம் வரல. ஆனா நம்ம பையன் இப்போவே அப்பா காசை எதிர்பார்க்காம தன்னோட சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நீ அவனை தடுக்காம அவனோட வழியில சுதந்திரமா விடு. தயா கண்டிப்பா தவறான வழியில போக மாட்டான். நீ வேணா பாரு, நான் உருவாக்கின இந்த சாம்ராஜ்யத்தை விட இன்னும் பெருசா அவனுக்கான ஒரு தனி அடையாளத்தை கண்டிப்பா அவன் உருவாக்குவான். அதை நாமளும் பார்த்து சந்தோஷப்படுவோம் என்று தன் மகனை நினைத்து பெருமிதமாக சொல்ல, கோதைக்கு தன் கணவரின் நம்பிக்கையை கண்டு மெய்சிலுத்து போனார். ஆனாலும் கோதை நேரடியாக தயாவிடம் பேசாமல் மறைமுகமாக அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்தார். தயாவும் தன் தாய் தன்னிடம் பேசுவதை நிறுத்திய நாளிலிருந்து அந்த வீட்டிற்கு வருவதையே தவிர்த்து விட்டான். அப்படியே வந்தாலும் தன் தந்தையை பார்த்துவிட்டு மட்டும் சென்று விடுவான். தனக்கென ஒரு பெரிய வீட்டை தனது திறமையினாலும் தனது முயற்சியினாலும் கட்டி முடித்து அதிலேயே வசித்து வந்தான். இவை எல்லாமும் கோதைக்கு தெரிந்தாலும் அமைதியாக இருந்துவிட்டார். தயா அடுத்த 5 வருடத்தில் தனக்கென ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி காட்டினான். அவனது பெயர் அந்த ஊர் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பரவி கிடந்தது. இதை கேள்விப்பட்ட கோதையும் அருணாச்சலமும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எனலாம். ஆனாலும் கோதை அவனிடம் பேச எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. காரணம், தான் பேசாவிட்டால் அவனே வந்து பேசட்டும் என்ற ஈகோ அவரிடத்தில் இருந்ததோ. அவ்வாறு அந்த வீட்டை மறந்து சென்றவன் இப்போது திருமண கோலத்தில் வந்து நின்றது மட்டும் அல்லாமல் சிரிக்க வேறு செய்யவும் அங்கு உள்ளவர்களின் மனநிலையை சொல்லவும் வேண்டுமா? கோதை அவனது புன்னகையை கண்டு மனதுக்குள் ரசித்தவராக, ராஜு, பொண்ணு மாப்பிள்ளையை பூஜை அறைக்கு வர சொல்லு என்றதும் ராஜு தயாவின் காதோரம், டேய் புது மாப்பிள்ளை, அதான் உங்க அம்மா கூப்பிடுறாங்களே, காதில் விளையா, போ தங்கச்சி அழைச்சிட்டு போவியான் என்றவன் நகுலிடம், ஏண்டா தம்பி, உங்க அம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பேசாம இருக்க போறாங்க? சப்பா முடியலடா என புலம்ப நகுல் ராஜுவை கண்டு நக்கலாக சிரித்தான். தயா மதியிடம் பா என்பது போல் பார்த்துவிட்டு முன்னே செல்ல, மதி அந்த இடத்தில் இருக்க பிடிக்காமல் உள்ளுக்குள் மருகி கொண்டிருந்தாள். பின் வேறெதும் வலையின்றி தயாவின் பின்னே சென்றாள். அந்த பெரிய அளவிலான பூஜை அறைக்குள் நுழைந்தாள் மதி. அங்கிருந்த பெரிய பெரிய சுவாமி படங்கள் அழகாகவும் மிக மிக நேர்த்தியாகவும் மாட்டப்பட்டிருந்தது. இதுவரை அவளுக்கிருந்த மனநிலை மாறி அமைதியாவது போல் உணர்ந்தாள். தன்னையும் அறியாமல் கைகளை எடுத்து சாமி கும்பிட ஆரம்பித்தாள். கோதை அவளது செயலில் திருப்தியுற்றவராக தீப்பெட்டியை மதியிடம் நீட்ட, மதி அதை வாங்காது கோதையின் முகத்தை பார்த்து முழித்து கொண்டிருக்க, தயா தேனு என அதட்ட மதிக்கு தூக்கி வாரி போட்டது. நிமிர்ந்து தயாவை பார்த்தாள். அவனது விழிகள் என்ன சொன்னதோ. கோதை நீட்டிய தீப்பெட்டியை வாங்கியவள் அங்கிருந்த அந்த வெள்ளி குத்து விளக்கை ஏற்றினாள். கோதை அவர்கள் இருவரையும் வியப்புடன் பார்த்தார். அதுவும் தன் மகனின் வாய்மொழி அல்லாது விழிவழியே சொன்ன செய்தியை புரிந்து அவனின் மனைவியாக வந்தவள் விளக்கேற்றுகிறாள். தயாவின் தேர்வு எண்ணி வியந்து மகிழ்ச்சி கொண்டார். கோதை மீண்டும் ஹாலுக்கு வந்தவர் தன் கணவரின் பக்கத்தில் நிற்க, தயா மதியின் கைகளை பிடித்து கொண்டவனாக தனது தாய் தந்தையரின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான். அருணாச்சலமும் கோதையும் மனம் நிறைவாக அவர்களை ஆசிர்வதித்தனர். பின் கோதை அனைவரையும் ஒரு பார்வை பார்க்க, அதில் வேலையாட்கள் மட்டும் கலைந்து செல்ல மற்றவர்கள் அங்கிருந்தனர். கோதை தனது அதிகாரமான குரலில், இப்போ யாருக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க என்றதும் மீனா, அண்ணி, இனிமே என்ன கேட்குறது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஆனால் என் பெண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தயாவுக்கும் நீலிமாவுக்கும் தானே கல்யாணம் பேசணும், ஆனால் அது நடக்கலையே. என் பொண்ணு மனசில் ஆசையை விதைச்சிட்டு இப்போ அவளை ஏமாத்திட்டீங்களே என்றவர் அருணாச்சலத்திடம்,
ஏன் அண்ணன், நீ தானே இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்ன. ஆனா நீலிமாவோட வாழ்க்கை கேள்விக்குறியா போயிடுச்சே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க என்றார் சற்று சத்தமாகவே. கோதை மீனாவை முறைத்துவிட்டு தயாவை பார்த்தார். அவர் பார்வையின் அர்த்தம் நீயே அவர்களுக்கு பதிலை சொல் என்பதாக இருந்தது. தயா மீனாவை பார்த்து, என்னைக்காவது உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனா, இல்லை அந்த மாதிரி ஒரு வாக்கு ஏதாவது உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்கேனா? நீங்களா என்னை கேட்காம உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி ஏற்பாடு செஞ்சால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அதுக்கு முன்னால் என்னோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என ஒவ்வொரு கேள்வியும் பொட்டில் அடித்தது போல் கேட்டான். இவ்வாறு இவன் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் மீனா வாயடைத்து அவனையே முறைத்து நின்றார். குருவும் நீலிமாவும் கண்களில் குரூரத்துடன் நின்றிருக்க கோமதி கோதையின் மீது கோவத்தை வளர்த்து கொண்டு நின்றிருந்தார். பாலாவும் மூர்த்தியும் அமைதியாகவும் அதே சமயம் உள்ளுக்குள் சபாஷ் போட்டுக்கொண்டும் நடப்பதை வேடிக்கை பார்த்திருந்தனர். ராஜு நகுலனின் காதில், எப்பா இன்னைக்காவது உங்க அண்ணன் வாயை திறந்து இந்த கல்யாண விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சானே என சொல்ல, நகுல், ஆமாண்ணே, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் அந்த பஜாரி எனக்கு அண்ணியா வந்துடுவாளோன்னு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்றான் பெருமூச்சை வெளியேற்றபடி. கோதை மீனா மற்றும் கோமதியை பார்த்து, உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வேலையை பார்க்கலாம் என்றவர் ராஜுவிடம், அவனோட ரூம் அவன் இங்கிருந்து போகும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்பவும் இருக்கு. அவன் பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு போக சொல்லு என்றவர் தனதறிக்கு சென்றுவிட தயா மதியை அழைத்து கொண்டு மாடி ஏறினான். வீல்சேரில் அமர்ந்திருந்த அருணாச்சலத்தை பாலா அழைத்து செல்ல முனைய மீனா அவரை தடுத்து நிறுத்தினார். அண்ணே, ஒரு நிமிஷம். அண்ணி பேசும்போது ஏன் நீங்கள் எதுவுமே பேசலை? அன்னைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க தயாவுக்கும் நீலிமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலையே. இப்போ தயா என்னென்னமோ பேசுகிறான், நீங்கள் கேட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க. என்னென்ன இதெல்லாம் என வராத கண்ணீரை முந்தானையில் துடைத்து கொள்ள அருணாச்சலம் மீனாவை அழுத்தமாக பார்த்து, யாரோட யார் சேரணும்னு விதின்னு ஒன்று இருக்குது, அதுபடி தான் எல்லாம் நடக்கும். இதை அந்த கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது. நீலிமாவுக்கு வேற நல்ல இடத்துல வரன் தேடலாம் என்றவர் அறைக்குள் சென்று விட்டார். அவரின் வார்த்தைகள் அங்கிருந்த மற்ற மூவருக்குமே தெள்ளு தெளிவாக கேட்க நீலிமா மனதில் திட்டங்களை வகுத்தவாறு அங்கிருந்து சென்றாள். தயாவின் அறைக்குள் நுழைந்த மதியோ கண்களை பெரிதாக விரித்து தன் ஆச்சரியத்தை அப்பட்டமாக காட்டினாள். அந்த ஹோட்டலில் பார்த்த அதே அறை அச்சு அசலாக அப்படியே இருந்தது. எப்படி முடியும்? அந்த அறையின் சுவற்றிலிருந்த வண்ணம் கூட மாறவில்லை. அவளால் நம்பவே முடியவில்லை. அந்த அறையை தனது விழிகளால் சுழற்றி சுழற்றி பார்த்து நிற்க அதை கண்ட தயா, என்ன அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அது சரி, இந்த மாதிரி ரூமையெல்லாம் நீ இப்பதான் பார்க்குற போல என சற்று ஏளனமாக சொல்லியவன், இங்கே பாரு, இந்த வீட்டை பொறுத்தவரை நீயும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. அதை விட்டுட்டு வேற எதையாச்சும் சொல்லிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது என அவளை எச்சரித்தான். மதிக்கு கண்கள் முழுதும் நீரால் குளம் கட்ட அதை எதிரே நின்ற அவனுக்கு காட்டாது திரும்பி நின்றவள், நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சென்னைக்கு எப்போ போகிறது? எனக்கு இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு என்றாள். அவளின் கலங்கிய குரல் அவனை ஏதோ செய்ய இறுகிய முகத்துடன், போகலாம், அதுக்கென்ன இப்போ அவசரம், எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்கு என்றவன் அவ்வளவுதான் பேச்சு முடிந்ததை போல நகர்ந்துவிட மதி அவசரமாக, அது என்னோட திங்ஸ் என கேட்டதும் தயா அவள் புறம் திரும்பாமலே, 2 நிமிஷத்தில் கொண்டு வருவாங்க என்று சொல்லி நகர மீண்டும் போறவனை தடுத்து, அது நான் எங்கே தங்குறது என்றாள். தயா பல்லை கடித்தவனாக திரும்பி அவளை பார்த்தவன், ஏன் மகாராணி இந்த ரூம்ல எல்லாம் தங்க மாட்டீங்களோ என்றான் நக்கலாக. மதி அவனை முறைத்து பார்த்தவள் எதுவும் பேசாது பால்கனியில் இருந்து அழைத்த காற்றை நோக்கி சென்றாள். தயாவும் மேற்கொண்டு எதுவும் பேச தோன்றாமல் அந்த அறையில் இருந்து வெளியேறினான். பால்கனியில் வந்த மதிக்கு இதுவரை தொண்டையிலேயே அடைத்து வைத்த அழுகை அங்கு யாருமில்லாத தைரியத்தில் விம்மி வெடித்து கொண்டு வந்தது. ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள் தன் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டாள். உள்ளுக்குள் தன் நிலையை எண்ணி நொந்து போனாள். இனி என் வாழ்க்கை என்னாகும் என்ற கேள்வியே அவளை குடைந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் கதவு தட்டவும் எழுந்து சென்று திறக்க 2 கைகள் முழுக்க நிறைய பைகளுடன் நின்றிருந்தான் தயா. மதி அவனை எதிர்பார்க்கவில்லை. முழித்து கொண்டு நிற்க தயா அவளை சட்டை செய்யாது உள்ளே வந்தவன் கட்டிலில் அனைத்தையும் வைத்துவிட்டு, இதில் உனக்கு தேவையான எல்லாமும் இருக்கு, வேற எதுவும்னா சொல்லு, நாளைக்கு ஷாப்பிங் பண்ணிக்கலாம் என்றவன் அவள் பதிலை எதிர்பாராமல் சென்று விட்டான். மதி அங்கிருந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தாள். அவளுக்கு தேவையான அனைத்துமே அதில் இருந்தது. ஒரு நொடி ஆச்சரியத்தில் கண்களை விரித்தாள். எப்படி இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்க முடியும்? யார் வாங்கியிருப்பா என யோசிக்கலானாள். பின் மனது, வேற யாரு வாங்கியிருப்பா, எல்லாம் இந்த காட்டான் தான் வாங்கியிருப்பான்.
இவனை என்னைக்கு பார்த்தேனோ அன்னிலேருந்து எனக்கு தலைவலி மட்டும்தான் மிச்சம் என புலம்ப ஆரம்பித்தாள். பின் ஞாபகம் வந்தவளாய் தன் போனை எடுத்து அன்புக்கு போன் செய்ய அது அணைத்து வைக்கப்பட்டதாக சொல்லவும் மனதுடைந்து போனாள். அதை கட்டிலிலேயே கோபமாக தூக்கி போட்டவள் அதன் அருகிலேயே படுத்தவளுக்கு கண்கள் இரண்டும் சொருக அப்படியே உறங்கி போனாள். தயா அந்த கடற்கரையின் ஓரம் 3 அடுக்குகள் கொண்ட அப்பெரிய வீட்டின் முன்புறத்தில் தோட்டம் போன்ற அழகாக வடிவமைக்கப்பட்டு இருந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தான். அந்த வீடு முற்றிலுமாக தயாவின் விருப்பமாக கட்டப்பட்டது. அதுவும் அவனுக்கு பிடித்தமான வகையில் தோட்டத்தை அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைத்திருந்தான். தயா அந்த வீட்டுக்குள் இருக்கும் நேரத்தை விட தோட்டத்தில் இருப்பதுதான் அதிகம். தயா வீட்டிலிருந்து கிளம்பியவன் நேரே கடற்கரை வீட்டுக்குத்தான் வந்தான். அதுவும் அந்த தோட்டத்தில் போடப்பட்டுள்ள சாய்வு நாற்காலியில் பொத்தென விழுந்தவன் தன் பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து அந்த புகை தந்த போதையில் கண்மூடி அப்படியே மூழ்கி போனான். சற்று நேரத்தில் தயாவின் எதிரே வந்து அமர்ந்தான் ராஜு. ராஜுவின் வருகையை உணர்ந்த தயா மெதுவாக கண்களை திறந்து தன் நண்பனை பார்த்து, "சொல்லுடா, என்ன கேட்கணும் உனக்கு?" என்றான் சாவகாசமாக. ராஜு தயாவை தீர்க்கமாக பார்த்து, "அப்போ இவ்வளோ நாளா சென்னையில் பிஸ்னஸ் மீட்டிங்னு சொன்னது பொய். அங்கிருந்த இந்த பொண்ணுக்காகத்தான் சென்னையில் இவ்வளோ நாள் இருந்திருக்க, ஆமா ரைட்?" என்றான். தயா இதழோரம் புன்னகைத்து, "ஆமா, அவளுக்காகத்தான் சென்னையில் இருந்தேன்" என்று சொல்ல ராஜு கேள்வியாக ஏன் என்பது போல பார்த்தான். தயா முகம் இறுக, "1 வருஷத்துக்கு முன்னாடி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" என்றதுதான். ராஜு அதிர்ச்சியில் எழுந்தே விட்டான். "என்னடா சொல்ற? 1 வருஷத்துக்கு முன்னாடியேவா?" என்றான் கொஞ்சமும் அதிர்ச்சி விலகாமல். தயா "ஆமா" என்றவன் மற்றும் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்களுக்கிடையே வைத்து பற்ற வைத்து கொண்டான். ராஜுவுக்கு எதுவுமே புரியவில்லை. தயாவையே பார்த்தான். தயா அந்த சிகரெட்டில் இருந்து வந்த புகையை நன்றாக உள்ளிழுத்து வெளிவிட்டவனாக கடந்த ஓராண்டில் நடந்து முடிந்த தனது கல்யாண கதையை சொல்ல ஆரம்பித்தான். அதே நேரத்தில் சென்னையில் இருந்த அன்புவும் மதி எங்கே என்று கேட்ட கீதாவிடம் அவளின் திருமணத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்திருந்தான். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.